ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Arusuvai Amudhu. நாம் இன்னைக்கு ரொம்பவும் டேஸ்டியான புதினா ரைஸ் எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. புதினா ரைஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி அண்ட் ஒரு கட்டு புதினா. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு கட்டு புதினா சேர்த்துக்கிறோம். ஒரு கட்டு புதினா 250 கிராம்ஸ் அரிசிக்கு சரியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதோட கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் அண்ட் காரத்துக்கேற்ப 3லேருந்து 4 பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதோட 2 இன்ச் அளவு இஞ்சி அண்ட் 4லேருந்து 6 பல் பூண்டு சேர்த்துக்கிறோம். இது எல்லாமே லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம பிரியாணி மசாலாஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டே வந்துடலாம். 2 பிரியாணி இலை, 1 இன்ச் அளவு பட்டை, 2 கிராம்பு, 1 அன்னாசி பூ அண்ட் கொஞ்சமாக கல்பாசி. இதோட 1 ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறோம். இது எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக பெரட்டி விட்டுக்கோங்க. மசாலாவோட ஃப்ளேவர் சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் 2 ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை சேர்த்துக்கிறோம். அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற புதினா பேஸ்ட் சேர்த்துக்கிறோம். சப்போஸ் உங்களுக்கு புதினாவோட ஃப்ளேவர் ஜாஸ்தியாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கட்டு புதினாவோட ஒரு கைப்பிடி அளவு எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா மேலே வந்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் தனியாக சேர்த்துக்கிறோம். அது நம்ம புதினா ரைஸ்க்கு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் தரும் ஃப்ரெண்ட்ஸ். 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு தனியாக வரட்டும். 2 புதினா இலைகள் இதில் மேலே சேர்த்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் நல்லா மாறிடுச்சு. எண்ணெயும் நல்லா தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி புதினா ரைஸ் பச்சரிசியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறேன். ஸோ 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறோம். சப்போஸ் நீங்கள் பாஸ்மதி ரைஸில் சமைக்க போகிறதா இருந்தீங்கன்னா 20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 1.25 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டால் கரெக்டாக வரும். இப்போ புதினா ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குக்கரோட லிட் லைட்டாக மூடி வைங்க, கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நீட்டாக கழுவி வச்சுருக்கிற பச்சரிசி சேர்த்துக்கிறோம். நான் இன்றைக்கி பச்சரிசி ஊற வைக்கல ஃப்ரெண்ட்ஸ். அரிசி சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டதுக்கு அப்புறமா பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக உரிச்சு வச்சது 1 கப் அளவு சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது புதினாவோட கசப்பு தன்மை குறைக்கிறதுக்காக சேர்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா குக்கர் மூடி 2 விசில் விட்டுக்கோங்க. இப்போ கரெக்டாக 2 விசில் போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். பாருங்கள், பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் புதினா ரைஸ் சூப்பராக வெந்திருக்கு. நல்லா அடியிலேருந்து கிளறி விட்டுருங்க. அப்போ தான் ஃப்ளேவர்ஸ் எல்லா சைட்லேயும் இறங்கும். கொஞ்சம் கூட சாதம் குலையவே இல்லை. பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த புதினா ரைஸோட குக்கும்பர் ரைத்தா இல்லைன்னா தேங்காய் சட்னி சைட் டிஷ்ஷை யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் Arusuvai Amudhuக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Thank you, my dear friends. Thank you.